என் வணக்கத்திற்குரிய நண்பர்களே, இது திருவண்ணாமலை நோக்கிய ஆன்மீக பயணம். ஆன்மீக தலங்கள் இந்தியாவில் பல ஆயிரங்கள் தாண்டி இருந்தாலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் பற்றிய ஈர்ப்பு, ஆலயம் பற்றிய புராதனம், பாரம்பரியம், தெய்வீகம், சிறப்பு, மகிமை, அற்புதங்கள் பற்றிய ஈர்ப்பு அடிமனதில் அடியனுக்கு ஆழமாகி இன்று நடைமுறைக்கு வந்ததென்றே சொல்லலாம். நேரம் அதிகாலை 3:30 மணி. சென்னையிலிருந்து 4 மணி நேர பயணத்தின் பின் வந்தடைந்திருக்கின்றோம். அதிகாலை பொழுதிலேயே ஆலய முன்றல் தெய்வீகம் நிறைந்து காட்சியளிக்கிறது. இந்த திருவண்ணாமலையார் ஆலய வழிபாட்டில் முதலாவதாக கிரிவலம் வருதலே சிறப்பு. அதாவது சிவனி மலையாக இருப்பதால் அந்த மலையை சுற்றி வலம் வருதலே இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் சிறப்பு என்றே சொல்லலாம். வாருங்கள், கிரிவலம் வருவோம். போற்றிடும் லிங்கம், நிர்மல நல்லொளி பேற்றிடும் லிங்கம், கர்ம துக்க வினை நீக்கிடும் லிங்கம், அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம். இந்த கிரிவலம் வருவதற்கு முன்னர் 2 தெய்வங்களை வணங்கி செல்ல வேண்டும் என்பது வழக்கமாக இருக்கிறது. அதாவது அருள்மிகு இரட்டை பிள்ளையார் ஆலயத்தையும் பூத நாராயண பெருமாளையும் வணங்கி செல்ல வேண்டும் என்பது வழக்கமாக கருதப்படுவதால் நாங்கள் அவற்றையும் வழிபட்டோம். இந்த பூதநாராயணர் திருக்கோயிலில் கிருஷ்ணர் இளம் பருவத்தில் காணப்பட்டாலும் பூத அன்னையிடம் பால் குடித்தபடியால் பூத நாராயணர் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த பூத நாராயணர் திருக்கோயிலை தான் நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இரட்டை பிள்ளையார் ஆலயத்திற்கு செல்ல இருக்கின்றோம். இப்பொழுது இரட்டை பிள்ளையார் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். இங்கும் நாங்கள் கற்பூரம் ஏற்றி பிள்ளையாரை வணங்கினோம். ஆமாம், இப்பொழுது திருவண்ணாமலை காவல் தெய்வங்களான இரட்டை பிள்ளையார், பூத நாராயணர் இருவரையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் ஆலய வாசலின் முன்பதாக செல்லப் போகின்றோம். ஆலய வாசலின் முன்பு நின்றுதான் நாங்கள் கிரிவலத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இப்பொழுது திருவண்ணாமலை ஆலய முன்றலில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆலய முன்றலில் இருந்து கொண்டு அண்ணாமலையார் திருக்கோயிலை தரிசிப்பது பெரும் பேர் என்று சொல்லுவார்கள். ஆமாம், அண்ணாமலையாரின் மிக உயர்ந்த கோபுரம், அதன் பின்னரான மலைத்தொடர் சிவனே மலையாகவும் மலையே சிவனாகவும் தெரியும் அதிசயம் காட்சி என்று சொல்லலாம். ஆமாம், இந்த மலை கிருதா யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் இந்த திருவண்ணாமலை அமைந்ததாக சொல்வார்கள். தெய்வீகமான இந்த காலை வேளையில் கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருவண்ணாமலையினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த கிரிவலம் வருவது இந்த திருவண்ணாமலையின் சிறப்பாக இருக்கின்றது. அந்த கிரிவலத்தை நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த தடவை நான் இங்கே வந்தபோது கிரிவலம் வர முடியவில்லை. காரணம், மகா சிவராத்திரி நாளாகியால் ஏராளமான பக்த மக்கள் இங்கே திரண்டிருந்த காரணத்தினால் கிரிவலம் வர முடியவில்லை. ஆனால் இந்த தடவை வந்து கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஏராளமான சிவனடியார்களும், ஏராளமான ஞானிகளும், ஏராளமான கோயில்களும் இந்த கிரிவலத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிரிவலத்தில் முதலாவதாக காணப்படும் இந்திரலிங்கத்தை தரிசித்து அடுத்தது அக்னி லிங்கத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தத்துக்கு அடுத்ததாக அக்னி லிங்கம் திருக்கோயில் காணப்படும். ஹர ஹர சிவமாயீஸ்வரலிங்கம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய சொல்லி ஏராளமான சிவனடியார்கள் இங்கே கிரிவலத்தின் பாதி உரம் எல்லாம் இருக்கின்றார்கள். இங்கே ஏராளமான ஜீவ சமாதிகள் இருக்கிறது, ஏராளமான திருக்கோயில்கள் இருக்கிறது. அண்ணாமலையார் திருக்கோயில் என்பது சிவனே மலையாக அமர்ந்திருப்பதாக கொள்ளப்படுகிறது. ஒரு கோயிலை நாங்கள் எவ்வாறு சுற்றுகிறோமோ அதே போன்றுதான் இந்த அண்ணாமலை யாரை, அதாவது
மலையே சிவமாக இருக்கின்ற இந்த மலையை சுற்றி கொண்டிருக்கின்றோம். சிவமே மலையாக இருக்கின்ற இந்த மலையை சுற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த கிரிவலப்பாதை என்பது 14 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டது. அது இந்த சுற்று வட்டாரங்களில் ஏராளமான ஆச்சிரமங்கள் இருக்கின்றன, ஏராளமான ஞானிகள் இருக்கின்றார்கள், ஏராளமான சிவ பக்தர்கள் இருக்கின்றார்கள். இங்கே நடப்பது கூட ஒரு தெய்வீகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆமாம் லிங்கம். ஓ எஸ். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, திருகுங்கும் நமச்சிவாய கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்பொன்னம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அடுத்ததாக நாங்கள் தரிசிக்கும் லிங்கம் எமலிங்கமாகும். இது கிரிவலப்பாதையில் 3வது லிங்கமாக கருதப்படுகிறது. எம தர்மராஜா அங்க பிரதட்சணமாக கிரிவலம் வந்தபோது சுவாமி அதாவது சிவனார் தரிசனம் கொடுத்த இடமாக இந்த எமலிங்க கோயில் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த எமலிங்க திருக்கோயிலை வணங்கினால் பொருளாதார கஷ்டம் நீங்குமாம், சகோதர உறவு மேம்படும் சொல்லப்படுகிறது. எமலிங்கத்திற்கு அடுத்தபடியாக வலம்புரி விநாயகர் கோயிலை தரிசித்தோம். அடுத்ததாக அருணகிரிநாதர் திருக்கோயில், அருளாளர் அருணகிரிநாதர் திருக்கோயில் மூடப்பட்டிருக்கின்றது. சிவனாராக அமைந்திருக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றோம். கிரிவலத்தில் ஏராளமான பக்தர்கள், ஏராளமான சிவர்கள் பார்த்தேனே, சிவனாரின் பாதம் பார்த்தேனே. அடுத்ததாக நாங்கள் தரிசிக்க இருக்கும் லிங்கம் நிருதிலிங்கம் என்று நம்புகின்றேன். நாம் கிரிவலப்பாதை 4வதாக நிருதிலிங்கம் அமைந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிருதிலிங்கத்தை தான் இப்பொழுது வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். நிருதிலிங்கத்தை அடுத்து திருநீர் அண்ணாமலையார் திருக்கோயில் இருக்கிறது, அதனையும் நாங்கள் தரிசிக்க போகின்றோம். திருவண்ணாமலை கிரிவலத்தில் இப்பொழுது திருநீர் அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு வந்திருக்கின்றோம். இங்கும் ஒரு சிறப்பம்சம் இருப்பதாக ஐயர் சொல்லியிருக்கின்றார். அதாவது மூலவரில் சூரிய ஒளி படுவதாக சொல்லியிருக்கின்றார். அதாவது மூலவரை சூரியன் ஒவ்வொரு நாளும் வந்து வணங்குவதாக சொல்லியிருக்கின்றார். இது வருடத்தில் ஒரு நாள், அதாவது வருடத்தில் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று மூலவரில் முழுவதுமாக இந்த சூரிய ஒளி படுவதாகவும் இந்த ஐயா சொல்லியிருக்கின்றார். இது சிறப்பம்சமாகவும் ஒரு அபூர்வ நிகழ்வாகவும் கருதப்படுகிறது. ஏராளமான பக்தர்களுடைய வருகைக்கு காரணமாக அமைவதாக ஐயா சொல்லுகிறார். இங்கே கோயில் இருக்கு. இந்த கோயில் நவக்கிரகங்களுக்கு உரிய ஒரு தனி கோயிலாக கொள்ளப்படுகிறது. வேறு இடங்களில் காணப்படாத ஒரு நவக்கிரகத்துக்குரிய கலசம் வைத்த கோயில் இது என்று ஐயர் சொல்லியிருந்தார். எங்களை கண்டவுடனேயே ஒரு சிறப்பு பூஜைகளை செய்து எங்களுக்கான அந்த பிரசாதத்தையும் ஐயா தந்திருந்தார்.
கருமுகிலாகிய கண்ணை போற்றி மன்னிய திருவருள் வலையை போற்றி வர்ணலிங்கத்தை பார்க்க போகின்றோம். வர்ணலிங்கம் வர்ணன் என்பவர் நீர்நிலைகளின் இறைவன் என்றே சொல்லலாம், மழை நீரின் இறைவன் என்றே சொல்லலாம். அவரையே நாங்கள் இப்பொழுது வணங்குகிறோம். அடுத்ததாக பழனி ஆண்டவர் திருக்கோயில். மௌனகு சுவாமிகளை தேடிக்கொண்டிருந்த சுஜிபாவுக்கு ஒரு ஆச்சரியமான சம்பவம். நித்யானந்தா சுவாமிகளே காட்சி கொடுத்தார். ஆமாம், நித்யானந்தா சுவாமிகளது ஆச்சரியமே எங்களது எதிரில் கண்பட்டது. வானலா உயர்ந்த பதாதைகளோடு நித்யானந்தா சுவாமிகளது ஆச்சரியமும் அங்கே தென்பட்டது. மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இந்த ஆச்சரியத்தை பார்க்கின்றோம். என்று சொன்னால், நித்யானந்தா இப்பொழுது கைலாசாவில் இருந்தாலும் அவரது பணிகள் இங்கே தொடர்ந்து கொண்டிருப்பது ஆச்சரியமே. இதேவேளை நித்யானந்தரை தரிசித்த அதேவேளை தொப்பியம்மாவையும் நாங்கள் பார்த்தோம். திருவிழப்பாதையில் தொப்பியம்மா சென்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னதாக ஒரு பிரிட்டிஷ்காரர் அவரை பாதுகாத்து சென்று கொண்டிருப்பது போன்று சென்று கொண்டிருந்தார். நாங்கள் அவர்களை பின்தொடர்ந்த போது அவர் கையால் அசைத்து எங்களை அங்கே வர வேண்டாம் என்று சொன்னார், பின்தொடர வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் நாங்கள் கேட்டதாக இல்லை, அவர்களை பின்தொடர்ந்து சென்றோம். யார் இந்த தொப்பியம்மா? இந்த தொப்பியம்மாவிற்கும் இந்த பிரிட்டிஷ்காரருக்கும் என்ன தொடர்பு? இவர் சித்தரா இல்லது சித்தம் கலங்கியவரா என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. ஆனால் இப்போது மக்கள் இந்த தொப்பியம்மாவை வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருக்கு ஒருவர் டீ கொடுத்தார். அந்த டீயை குடித்த தொப்பியம்மா அந்த டீ கப்பை தூக்கி வீசி இருக்கின்றார். அந்த வழியில் அந்த டீ கப்பினை மீண்டும் எடுத்து அந்த பிரிட்டிஷ்காரர் சுவைத்து பார்த்தார். அது பிரசாதம் என்று நினைக்கின்றார் போலும். அப்படித்தான் இந்த ஊரவர்கள் நம்புகின்றார்கள். அந்த தொப்பியம்மாவை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தொப்பியம்மாவிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக ஒரு சிவபக்தி வந்தபோது அவரை கூட இந்த பிரிட்டிஷ்காரர் தடுத்து நிறுத்தினார். அடுத்ததாக கிரிவலப்பாதையில் சூரியலிங்கம். சூரியலிங்கத்தை வழிபட வந்திருக்கின்றோம். சூரியலிங்கம், சூரிய பகவான் வந்து சிவனை நினைத்து கிரிவலம் வந்தபோது சிவனார் நேரடியாக தோன்றியதாக வரலாறு ஐதீகம். அடுத்ததாக வர்ணலிங்கம், 5வது லிங்கம் வர்ணலிங்கமாக கொள்ளப்படுகிறது. வர்ண பகவான் வணங்கிய லிங்கமாக வர்ணலிங்கம் காணப்படுகிறது. ஆமாம், இந்த கிரிவலம் முழுவதும் சிவலிங்கங்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு லிங்கங்கள் காணப்படுகிறது. வள்ளல் பெருமானார் அழகாக சொல்லியிருக்கின்றார், பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் தலை மறந்தாலும், கண்கள் தான் என்று மேற்பது மறந்தாலும், மற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நாம் மறவோமே என்று சொல்லி வள்ளலார் பெருமானார் அழகாக சொல்லியிருப்பார் இந்த சிவனுடைய அருணாச்சலனுடைய சிறப்பை. அடுத்ததாக வாயுதேவன் வழிபட்ட வாயுலிங்கத்தை வணங்கினோம். மூச்சு காற்றை அடக்கியபடி வாயு பகவான் கிரிவலம் சென்றாராம். அப்போது அடி அண்ணாமலை அருகே சுகந்தமான நறுமணம் ஒன்று வீசியதாம். அதுவரை மூச்சு அடக்கி வைத்திருந்த வாயு பகவான் நிலை தடுமாறினாராம். இந்த நறுமணம் என்ன என வியந்தாராம். அப்போது பஞ்சகிருத்திய மலர்களின் நடுவே சுயம்புலிங்க வடிவாக சிவன் காட்சி கொடுத்தாராம். அதுவே இந்த வாயுலிங்கமாக நாங்கள் இப்பொழுது கும்பிட்டு கொண்டிருக்கின்றோம். இயற்கையாகவே ஒரு அமைதி இங்கு நிலவுகிறது. அடுத்ததாக கிரிவலப்பாதையில் மூக்குப்பொடி சித்தரனுடைய ஆச்சிரமம் காணப்பட்டது. ஆமாம், மூக்குப்பொடி சித்தர் இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக சிவனடி சேர்ந்திருந்தார். அவருடைய ஆச்சிரமத்திற்கும் நாங்கள் சென்று வழிபட்டோம். அடுத்ததாக இந்த கிரிவலப்பாதையில் அருள்மிகு இடுக்கு பிள்ளையார் திருக்கோயில் தென்பட்டது. இடுக்கு பிள்ளையார் திருக்கோயில் என்பது ஆன்மீக சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிள்ளையார் சிலைகளோ விக்கிரகங்களோ இந்த ஆலயத்தினுள் இல்லை. இருந்தாலும் அந்த ஆலயத்தினுள் நாங்கள் சென்று வருவதன் மூலம் நமக்கு சகல பிடிகளும் போவதாக ஐதீகம் நிலவுகிறது. இந்த இடுக்கு பிள்ளையார் ஆலயம் 3 இடுக்குகளை கொண்டது. ஆமாம், 3 தடுப்பு சுவர்கள் போன்று உள்ளே அமைந்திருக்கும். அந்த தடுப்பு சுவர்களின் ஊடாக நாங்கள் நெளிந்து வெளியே வருதல் வேண்டும். அவ்வாறு வெளியே வருவதன் மூலம் அண்ணாமலையார் பிள்ளையாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பது ஐதீகம். அந்த வகையில் நாங்களும் இந்த இடுக்கு பிள்ளையார் வழியின் ஊடாக வெளியே வந்தோம். ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து நாங்கள் எவ்வாறு ஒரு குழந்தையாக வெளிவருகின்றோமோ அதே போன்ற அமைப்பு தான் இந்த இடுக்கு பிள்ளையார் ஆலயம். உள்ளே 3 அடுக்குகளை கொண்ட இடுக்குகள் காணப்படும். அவற்றினூடே வளைந்து நெளிந்து ஒருக்களித்து வருவதாலோ என்னவோ நாங்கள் வெளிவந்ததும் அண்ணாமலையார் பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுவோம் என்பது ஐதீகம். ஆமாம், அந்த பிரசித்தி பெற்ற இடுக்கு பிள்ளையார் ஆலயத்தையும் நாங்கள் தரிசித்தோம்.
அடுத்ததாக 8வது லிங்கமான ஈசான்ய லிங்கத்தை வந்தடைந்திருக்கின்றோம். மன அமைதியையும் முத்தியையும் தரும் லிங்கமாக இந்த ஈசான்ய லிங்கம் காணப்படுகிறது. ஒரு தெய்வீகமான அமைதியான சூழலில் காணப்படுகிறது இந்த ஈசான்ய லிங்கம். கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், அடுத்ததாக ஈசான்ய லிங்கத்திற்கு வந்திருக்கின்றோம். இங்கு கண்களை மூடியபடி இவர் கிரிவலம் சென்றாராம். அப்போது ஈசான்ய மூலையில் ஒரு அழுகுரல் கேட்டதாம். அங்கு சென்றபோது சுயம்பு லிங்கமாக காட்சியளித்தாராம் இந்த ஈசான்ய லிங்கம். நாமெல்லாம் சவம், அவன் ஒருவனே சிவம், நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே இந்த ஈசான்ய லிங்கம் என்று சொல்லப்படும். ஆமாம், இங்கே மனம் ஒரு நிலை அடையும். ஓகே, இந்த ஈசான்ய லிங்க தரிசனத்தோடு எமது திருவண்ணாமலை கிரிவல பயணம் நிறைவு பெறுகின்றது. நேரம் இப்பொழுது 10:30 ஆகி இருக்கின்றது. இந்த வெளியிலோ வெயில் 40 டிகிரி செல்சியஸையும் தாண்டி இருக்கும். அவ்வளவுக்கு வெயில் சூடு அகோரமாக இருக்கிறது இந்த திருவண்ணாமலையில். ஓகே, எமது இந்த கிரிவல பயணத்தை முடித்துக் கொள்கின்றோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு முறைகளை போற்றி. நன்றி, வணக்கம். முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம்